ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைநிலைப்பாடு விவசாயிகளுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவங்க இடத்துல பிறந்தாலும் சரி, எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணர்வுகள். அந்த உணர்வுகள் 9 வகைப்படும். ஓகேங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 9 உணர்வுகள் காமனாக எல்லாருக்குமே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக, எந்த சாதி, எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த 9 உணர்வுகள் காமனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 9 வகையான உணர்வுகளின் கட்டமைப்பு மேலே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையே இந்த இயற்கை அமைச்சிருக்கு. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே இன்பம், துன்பம், கஷ்டம், துயரம் இப்படின்னு சிக்கி சின்ன பின்னமாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 உணர்வுகளுக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா சூழ்நிலையும் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் துன்பத்தை எதிர்கொள்கிறாங்க, இல்லை அனுபவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 9 உணர்வு ஏன் வருது அப்படின்னா, அறியாமையினால் வருது. ஓகேங்களா? என்ன அறியாமையினால்? கடவுளை அறியாமையினால். இந்த இயற்கை, அதாவது மெய்ப்பொருள்னு சொல்லுவாங்க, உண்மை கடவுளை அறியாமையினால் இந்த 9 உணர்வுகளுக்குள்ள மனிதன் சிக்கி தவிக்கிறான். கடவுளை அறிந்துவிட்டால் இந்த 9 உணர்வுகளையும் கடந்தவனாய் ஆகிவிடுவான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இருட்டில் இருந்து வெளிச்சத்தை தேடுறதுக்கு பதிலாக வெளிச்சத்தில் இருந்து இருட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உணர்வுகள் தான் இருட்டு, இறைவன் தான் வெளிச்சம். ஓகேங்களா? நமக்கு 6 அறிவு எப்போ கிடைச்சதோ அப்போவே இறைவனோட வெளிச்சம் நமக்கு வந்துருச்சு. ஆனால் மீண்டும் இந்த உணர்வுகளுக்குள்ளே சிக்கி நம்ம வெளி உலக வாழ்க்கை, அதாவது புற உலக வாழ்க்கையை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போது அக உலக வாழ்க்கையை நோக்கி நம்ம போகும்போது தான் இறைவனை அடைய முடியும். அப்போ தான் இந்த 9 உணர்வுகளை கடந்து கடவுளை காண முடியும். அதுக்காக இந்த உணர்வுகளே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியும் கிடையாது. இந்த உணர்வுகள் இல்லை என்றாலும் நாம் இறைவனை காண முடியாது. ஏனென்றால் இந்த உணர்வுகள் மனிதனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஓகேங்களா? இந்த உணர்வுகளை கொண்டு தான் கடவுளை காணவோ உணரவோ மனிதனால் முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, கடவுளை அடையிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனால் சாதாரண வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா யாருக்குமே தெரியாது. இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையோட டெஃபினேஷன் இருக்கும். நீங்களே ஒன்றா சோதித்து பாருங்கள். ஒரு 4 பேர்கிட்ட வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். அந்த 4 பேருமே வெவ்வேறு விதமாக இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க அனுபவத்தில் கண்ட விஷயங்கள் தான் இப்படி தான் வாழணும்னு ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க, ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு ஐடியா கூட வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே எல்லாருமே இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா யாருக்கிட்டையுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் அது சரியாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு அது பொருந்தணும்னு ஒன்றும் அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்குமே உணர்வுகள் ஒரே மாதிரியே இருந்தாலும், இங்கே மகிழ்ச்சி வந்தால் எப்படி சிரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரும் மகிழ்ச்சியான சிரிப்பார், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவரும் மகிழ்ச்சியான சிரிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு சோகம், ஒரு அடிப்பட்டா, வருத்தம் வந்தால், அழுதா, இப்படி எல்லா உணர்வுகளுமே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒரே மாதிரியே இருக்காது. அப்போது என்ன விஷயங்க மாறுபடுது அப்படின்னா, அந்த உணர்வுகளை அவங்க எப்படி கையாளுறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு வரக்கூடிய உணர்வுகளை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையே அமைகிறது. ஓகேங்களா? அந்த உணர்வுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். 1 வெட்கம், 2 மகிழ்ச்சி, 3 கருணை, 4 கோபம், 5 வீரம், 6 பயம், 7 வெறுப்பு, 8 ஆச்சரியம், 9 சாந்தம். இந்த 9 உணர்வுகள் தான் மனிதனுக்கு இயற்கை அல்லது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம்.
இந்த உணர்வுகளை வைத்து மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுகிறானா அல்லது தாழ்வு நிலைக்கு போகிறானா, அல்லது இந்த உணர்வுகளை எல்லாம் கடந்து தான் யார் நான் யார் அப்படிங்கிறத தன்னை உணர்றானா, நாம் எதுக்கு பிறந்திருக்கோம், எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கடைசியாக நம்ம எங்கே போக போகிறோம், இந்த பூமியில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உணர்றானா அப்படிங்கிறத பொறுத்து தான் மனிதனின் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 9 உணர்வுகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த உணர்வுகள் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்குது. அப்போது இந்த உணர்வுகளை எப்படி கையாள்வது? ஒவ்வொரு உணர்வுலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது எது இந்த பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு உட்பட்ட உணர்வு, எது இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரான உணர்வு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தால் தான் அந்த உணர்வுகளை வச்சு தான் நம்ம இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒவ்வொரு உணர்வுகளை பற்றியும் கொஞ்சம் ஆராய்வோம். ஓகேங்களா? அதில் உள்ள நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். முதல்ல வெட்கம். ஓகேங்களா? இந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வு ஏதோ காதல் வந்தால் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதாவது தான் மனிதன் அப்படின்னு உணர வச்ச ஒரு உணர்வு எதுனா இந்த வெட்கம் தான். ஓகேங்களா? இதுக்கு பைபிளில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஆதாம் ஏவாள்னு ஒரு ஆணையும் பெண்ணையும் பூமியில் படைச்சிட்டு ஏவல்கிட்ட சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி இந்த ஒரு கனியை மட்டும் நீங்கள் பறித்து சாப்பிடாதீங்க, மற்றதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் போயிடுவார். இறைவன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏவல் அந்த கனியை பறித்து கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏவலும் சாப்பிடுவாங்க. இப்படி 2 பேரும் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு வெட்கம் வரும். அவங்களுக்கு நல்லது கெட்டது ஒரு உணர்வு வந்துடும், நன்மை தீமை உணர்வு தெரிஞ்சிடும், ஆண் பெண் என்ற வேறுபாடு தெரிஞ்சிடும், உடம்பில் அங்கங்கே கூச்சங்கள் ஏற்படும். அதை மறைக்கிறதுக்கு இலைகள்லாம் கட்டுவாங்க. ஓகேங்களா? அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்று வரைக்கும் ஆடைகள் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அப்படி பார்க்க போனால் நம்ம ஆரம்பத்திலேயே இறைவனுக்கு எதிரான செயல் தான் செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்சதுனால நம்ம அந்த வெட்கம் அப்படிங்கிறதுக்குள்ளே சிக்கிக்கிறோம். அந்த வெட்கத்தோட தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு. வெட்கம் வந்த உடனே மனிதனுக்கு கூச்சம் வந்துடுது, அது மானப்பிரச்சனையாக ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மானம் போயிடுச்சுன்னா சூடு சொரணை இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இந்த வெட்கத்துக்குள்ளே வருது. அப்போது இந்த வெட்கம் அப்படிங்கிறதே இயற்கைக்கு எதிரான ஒரு உணர்வு தான். ஓகேங்களா? இந்த உணர்வு மூலியமாக நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு உணர்வாகவும் இது அமைந்து விடுகிறது. அது மட்டுமின்றி நம் இறைவனை அடைய முதல் உணர்வு தடையே இந்த வெட்கம் என்ற உணர்வு தான். ஓகேங்களா? இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது, இறைவனை அடையணும்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது. அதுக்கு உதாரணம் இந்த காலத்து பெண்களை எடுத்து சொல்லலாம். ஓகேங்களா? அந்த காலத்தில் வெட்கம்னா அது பெண்களுக்கே உரித்தான ஒரு விஷயமாக கட்டமைக்கப்பட்டது. இந்த காலத்து பெண்கள் அதையெல்லாம் தூக்கி தூரம் போட்டு இன்றைக்கி சகஜமான வாழ்க்கையில் எல்லாரும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லா பெண்களுமே இறங்கி வந்ததுனால பல பெண்கள் இன்றைக்கி சாதனையாளர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ தடையை ஏற்படுத்துது. இந்த காலத்துலேயும் அது இருந்தால் ஒரு வாழ்க்கையில் தடையை தான் ஏற்படுத்தும். ஓகேங்களா? வெட்கத்தை கடந்து வந்தால்தான் இந்த பிரபஞ்சம் வாழ்க்கையிலேயே ஒரு விடியலை தரும். சரி, ஓகே. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உண்மையிலேயே பல மக்கள் இந்த ஒரு உணர்வில் தான் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க. ஓகேங்களா? மகிழ்ச்சி என்ற பேரில் உண்மையான மகிழ்ச்சி எது, பிறரை நோகடிக்கும் மகிழ்ச்சி எது அப்படின்னு தெரியாமலேயே மகிழ்ச்சி என்ற பேரில் பல பேரை நோகடித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த பிரபஞ்சம் பல பேரோட வாழ்க்கையில் வச்சு செய்கிறது இந்த மகிழ்ச்சி.
இந்த ஒரு விஷயத்தினால தான் பல மக்கள் லாக் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே இந்த உலகத்தில் பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்ட மகிழ்ச்சியை ஒரு 10% மக்கள் கூட வெளிப்படுத்துறதில்ல. ஓகேங்களா? முழுக்க முழுக்க 90% மக்கள் பிரபஞ்ச விதிகளுக்கு எதிரான செயல்கள் மூலியமாக தான் இங்கே 90% மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மகிழ்ச்சியெல்லாம் பிறரை கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி இப்படி யாரையோ ஒருவருடைய மனதை புண்படுத்தி தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. சினிமாவில் கூட வடிவேல் அடி வாங்கினா தான் சிரிக்கிறோம், செந்தில் அடி வாங்கினா தான் சிரிக்கிறோம், சந்தானம் அவர் யாரையாவது கலாய்ச்சா தான் சிரிக்கிறோம், இப்படி யாரையாவது புண்படுத்தினா தான் நம்ம சிரிக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகேங்களா? அப்போது மகிழ்ச்சிங்கிறது பிறரை துன்படுத்தினா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது இயற்கைக்கு எதிரான ஒரு உணர்வு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சிரிக்க விடாமல் துன்பமும் கஷ்டமும் துயரமும் நமக்கு அடிக்கடி வருது. அப்போது உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்னா பிறருக்கு உதவிகள் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷம் அடையணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த உண்மையான மகிழ்ச்சியை யாரெல்லாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சமே சந்தோஷமாகவே வச்சுருக்கோம். ஓகேங்களா? அவங்க வாழ்நாளில் எந்த கஷ்டமும் வராமல் சந்தோஷமாக வச்சுருக்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த பிரபஞ்சம் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாமல் அவங்க கேட்ட அனைத்து விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் செய்து கொடுக்கும். அப்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் பிறரை மனதை காயப்படுத்தி மகிழ்ச்சி அடைவது நல்ல விஷயம் கிடையாது. அது பிரபஞ்சத்துக்கு எதிரான ஒரு விஷயம். பிறர் மனதை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி அடைவதே பிரபஞ்சத்துக்கு பிடித்தமான ஒரு உணர்வு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 3வது உணர்வு கருணை. இந்த உணர்வு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே மிக மிக முக்கியமான உணர்வு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இந்த உணர்வில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா கடவுள் இந்த ஆத்மாக்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கு. இந்த நட்சத்திரம், இந்த பூமி, நிலா, கிரகங்கள் இது எல்லாத்தையும், காற்று, நீர், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி இந்த ஆத்மாக்களை மீட்டெடுப்பதற்காக இந்த ஆத்மாக்களுக்கு உயிர், உடல் கொடுத்து இது வாழ்வதற்கான அனைத்து உணவு பொருட்களையும் கொடுத்து அனுபவங்கள் ஏற்படுத்தி இந்த அனுபவத்தில் உணர்ந்து இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை உள்ளம் இருப்பதினால்தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியிருக்கு இந்த கடவுள் தன்மை. அதே கடவுள் தன்மையை அடையணும் அப்படின்னா அதே போல கருணை உள்ளம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இதைத்தான் ராமலிங்க சுவாமி வள்ளலார் சொன்னார், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று. ஓகேங்களா? ஜீவகாருண்யம், ஜீவர்கள் மேல் கருணை இருக்க வேண்டும். அதுதான் ஜீவகாருண்யம். இப்படி ஒவ்வொரு ஜீவர்கள் மேலும் நாம் கருணையாக இருந்தால் அந்த இறைவனையே அடைய முடியும். அதாவது ஈ, எறும்பு, காக்கை, யானை, புலி, கரடி இப்படின்னு நம்ம எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஜீவராசிகளாக இருந்தாலும் அதன் மேல் கருணையாக இருந்தால் நாம் இறைவனையே அடைய முடியும். அப்படி இருக்கையில் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அடையிறதுக்கு இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. நம்ம கடவுளையே அடைய முடியும் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெற்று சிறப்பாக வாழ்வதற்கும் இந்த ஜீவகாருண்யத்தை பயன்படுத்தும் போது நமக்கு அனைத்தையுமே அடைய முடியும். ஓகேங்களா? இன்னும் ஒரு படி மேலே போனால் நம்ம ஜீவகாருண்யம் எல்லா ஜீவர்கள் மேலேயும் கருணையாக இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடும் வேண்டாம், நமக்கு தேவையான விஷயங்கள் அதுவாகவே நமக்கு செய்யும். இந்த பிரபஞ்சமே நமக்கு தேவையான விஷயங்கள் எப்போ, எங்கே, என்ன வேணுமோ அது நமக்கு செஞ்சு தரும். ஓகேங்களா? இந்த உணர்வு, இந்த கருணை என்ற உணர்வு பிரபஞ்சத்துக்கு மிக மிக நெருக்கமான ஒரு உணர்வு. ஓகேங்களா? இந்த உணர்வு முழுக்க முழுக்க பாசிட்டிவாக மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும். நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம சுயநலத்துக்காக இல்லை பிரதிபலன் எதிர்பார்த்து உதவி செய்கிறது, ஒரு கருணையாக இருக்கிறது, இப்படி எண்ணங்களோடு நம்ம இருக்கும்போது தான் இங்கே நெகட்டிவாக வரும். ஆனால் நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி, கருணை இப்படி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நம்மளை
எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கும். ஓகேங்களா? இந்த கருணையில் நம்ம உயிர் உருகணும், கண்ணீர் வரணும். பிற உயிர் துன்பப்படுறத பார்த்து உண்மையிலேயே நமக்கு கண்ணீர் வரணும், நம்ம உயிர் உருகணும். அப்படி இருந்தால் தான் அது பிரபஞ்சத்துக்கு பிடித்தமான ஒரு உணர்வு. அதுதான் உண்மையான கருணை. ஓகேங்களா? ஏதோ கடமைக்குன்னு நம்ம அப்படி கருணை காட்டக்கூடாது. உண்மையிலேயே உயிர் உருகணும், கண்ணீர் வரணும். பிற உயிர் துன்பப்படுறத பார்த்து தவிக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும். உதவிகள் பண்ண முடியலையா, கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இறைவா, என்னால் உதவ முடியல, வேறு யார் மூலியமாவது அந்த உயிருக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தான் செல்லப்பிள்ளை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிற உணர்வை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கோபம் அப்படிங்கிறது 90% நமக்கு நெகட்டிவிட்டி தான் ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே 90% பிரச்சனைகள் எல்லாமே இந்த கோபத்தின் மூலயமா தான் வருது. ஓகேங்களா? அதனால தான் உலகத்தில் மக்களுக்கு அன்பை நிறைய போதிக்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவத்தில் இயேசுநாதர் சொல்கிறாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கிறார், திருப்பி அடி அப்படின்னு சொல்லலை. நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடின மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையை தான் கையாண்டார். எந்த ஒரு ஆயுதத்தையும் எதிர்த்து போராடலை. ஓகேங்களா? கோபத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி இந்த உலகத்தால் போற்றப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள். ஆனால் கோபத்தை வைத்து ஆட்சிகள் செஞ்சவங்க எல்லாமே உலக மக்களை கொன்று குவித்தார்கள். ஓகேங்களா? கோபம் என்பது அழிவை மட்டுமே அதிகபட்சமாக தரக்கூடிய ஒரு உணர்வாகும். ஒருவரை நல்வழிப்படுத்த, அவர்களை சீர்படுத்த சிறிதளவு கோபப்படுவது தவறில்லை. அதாவது ஒரு வகுப்பறையில் மாணவர்களை நல்வழிப்படுத்த, சீர்படுத்த ஒரு ஆசிரியர் கோபப்படுவது போல ஒரு நன்மைக்காக சிறிதளவு கோபப்படுவது தவறில்லை. அது கட்டாயம் அந்த சூழ்நிலையில் அதை செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் தவறான பாதையில் போவதற்கு அது ஒரு வழி வகுத்துவிடும். ஓகேங்களா? இது குடும்பத்தில் குழந்தைகளை வளர்க்கும் போது சரி, ஒரு சில விஷயங்கள் நம்ம கையாளும் போதும் ஒரு சில பிரச்சனைகளை தாண்டி செல்வதும் தடுப்பதற்கும் இது பயன்படுத்தும். ஆனால் ஒரு அழிவை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு கோபம் இருக்கக்கூடாது. நன்மையை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு மட்டுமே கோபம் இருந்தால் தவறில்லை. அதே போல் உங்கள் கோபத்தால் ஒரு நல்லவர்களை எக்காரணத்தை கொண்டும் பாதித்து விடக்கூடாது. ஒரு நல்லவங்களாக இருக்காங்க, நல்ல மனசு உள்ளவங்களாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்காங்க, பிற உயிர்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் அவர்களிடம் கோபப்பட்டு விடக்கூடாது. ஓகேங்களா? அவர்களுக்கு இயற்கை முழுமையாக துணை நிற்கும். அப்பொழுது அவர்களிடம் கோபப்பட்டு அவர்கள் மனதை நடுங்க செய்தால் நிச்சயம் மிகப்பெரிய நமக்கு ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். உங்கள் கோபம் ஒரு மனிதனை நல்ல சிந்தனையை தூண்டுகிறதா, நல்ல எண்ணத்தை தோற்றுவிக்கிறதா, அல்லது அவர்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவுகிறதா? இப்படி ஏதாவது ஒரு நன்மைக்காக மட்டுமே உங்கள் கோபம் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களுக்கு புண்ணியமும் சேரலாம். ஏனால் ஒருவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு உங்கள் கோபம் ஒரு துணையாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் கோபத்தால் பலருடைய மனதை காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, கஷ்டப்படுத்தி இப்படி ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டால் நிச்சயம் அந்த இயற்கைக்கு எதிரான ஒரு செயல் நீங்கள் செய்கிறீர்கள். இந்த கோபம் என்ற உணர்வு எப்போ, எங்கே, எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதை உணர்ந்து அதை பயன்படுத்த வேண்டும். மற்றபடி தேவையில்லாமல் நீங்கள் இந்த கோபத்தை அனாவசியமாக பயன்படுத்தி உங்கள் சுயநலத்துக்காகவும் உங்களை நீங்கள் வீரனாக காமிச்சிக்கணும், உங்களை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் வேறு ஏதாவது ஒரு சுயநல காரணத்துக்காகவும் உங்கள் கோபம் இருந்தது என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு வந்தே தீரும். சரி, ஓகே. அடுத்து வீரம், இந்த உணர்வை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீரம் அப்படிங்கிற உணர்வு தைரியம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு
ஒரு அடித்தளமான ஒரு ஆணிவேர். ஓகேங்களா? இந்த தைரியம் அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில் துளி அளவு கூட ஒரு மனிதன் முன்னேறவே முடியாது. ஓகேங்களா? அவங்க படிச்சிருக்கட்டும், படிக்காமல் இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும், இல்லை பணம் இருக்கட்டும், எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, இந்த தைரியம் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் துளி அளவு கூட முன்னேற முடியாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நிலவில் முதலில் காலடி வைத்த மனிதன் அப்படிங்கிற பெருமை நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு தான் கிடைச்சது. ஆனால் அவர் இறங்குறதுக்கு முன்னாடியே வேறு ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அவர் பயந்துக்கிட்டு இறங்கலை. ஆனால் ரெண்டாவதாக நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உத்தரவு கிடைச்ச உடனே தைரியமாக இறங்கிட்டார். அப்போது ஒரு தெளிவான தைரியம் மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு சரித்திரத்தையே படைக்க முடியும். ஓகேங்களா? ஒரு தெளிவற்ற தைரியம், குருட்டு தைரியம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான தைரியம், இதுதான் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஓகேங்களா? ஆனால் தைரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம் தைரியம் மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் அந்த தைரியத்தை நம்ம தவறான பாதைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது என்கிட்ட தைரியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீண் வம்புக்கு போகிறது, ஒருத்தரை நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது, வேணும்னே எல்லாரதையும் கலாய்க்கிறது, திட்டுறது, வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை இல்லாமல் பேசுறது, இப்படி பண்பற்ற நிலையில், ஒரு பணிவற்ற நிலையில் ஒரு குருட்டு தைரியத்தை வச்சுக்கிட்டு ஆணவமாக, அகங்காரமாக, திமிராக இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இந்த தைரியம் அப்படிங்கிறது நமக்கு தைரியம் இருக்கணும், பிறருக்கும் தைரியத்தை கொடுக்கணும். ஓகேங்களா? ஒருத்தர் ரொம்ப நொந்து போய் இருக்கார், கவலையாக இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார், மனவேதனையில் இருக்கார், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க, ஒரு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாரையுமே முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து நம்ம அவங்கள மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்படிலாம் செய்தால் நிச்சயம் அவங்கள மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா? இதுக்கு தான் தைரியத்தை பயன்படுத்தணுமே தவிர ஒருத்தரை தாழ்த்தி பேசுகிறதுக்கோ, ஒருத்தரை நோகடிக்கிறதுக்கோ, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கோ, ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கோ இப்படியெல்லாம் இந்த வீரத்தையும் தைரியத்தையும் பயன்படுத்தக்கூடாது. இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த நான் வீரன், நான் தைரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ஒரு அலப்பறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இயற்கை. இப்போது இந்த வீரத்தையும் தைரியத்தையும் பிறருடைய நன்மைக்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற உணர்வு பயம். இந்த பயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு செக்யூரிட்டி போல், ஒரு பாதுகாப்பு போல். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு எது அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு அதனால் துன்பப்பட்டான் அப்படின்னா திரும்ப அந்த விஷயத்தை செய்ய பயப்படுவான். ஓகேங்களா? இப்போது நெருப்பு தொடுறோம், அது சுடுது, அதனால் பாதிப்பு வருது அப்படின்னா திரும்ப நெருப்பு தொடமாட்டான், பயப்படுவான். ஒரு கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்குது அப்படின்னா திரும்ப அந்த கரண்ட்டை தொடமாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், ஷாக் அடிக்குன்ற பயம் இருக்கும்போது அது நம்மளை பாதுகாக்கும். உண்மையிலேயே இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இங்கே பாதுகாப்புக்காக மட்டுமே நம்ம அதை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் எதையெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம உருவாக்கி வச்சுருக்கோமோ அது எல்லாமே ஒரு பயத்தின் காரணமாக தான் உருவாக்கி வச்சுருப்போம். ஓகேங்களா? இப்போ போலீஸு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு. அது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க பயப்படக்கூடாது. ஓகேங்களா? அந்த பயத்தின் காரணமாக போலீஸ் அப்படிங்கிறத நம்ம சட்ட ரீதியாக உருவாக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இராணுவம், இன்னொரு நாட்டு இராணுவம் உள்ளே புந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு பயம். சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம், வீடு கட்டி வச்சுருக்கோம், உள்ள பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லிக்கிறோமோ
அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயம். இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அப்போது பயம் ஒரு மனுஷனை நெகட்டிவிட்டி ஏற்படுத்தாதா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும். அது முக்கியமாக எந்த விஷயத்தில் அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி பயப்படுறது அது ஒரு மன அழுத்தத்தையும் உருவாக்கி பைத்தியக்காரனாகவே ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா? அதே மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறது இது 2வது ரகம். ஓகேங்களா? நடக்கலை, இல்லை நடக்காமையும் போகலாம், ஆனால் நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது. இந்த 2 பயம்தான் ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு மனுஷனுக்கு பயம் அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர நம்ம வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், வாழ்க்கையே பயமாக இருக்கக்கூடாதுன்னு ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அப்போது பயப்பட வேண்டிய இடத்துல பயந்து தான் ஆகணும், தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல தைரியமாக இருந்து தான் ஆகணும். ஆனால் பயப்பட வேண்டிய இடத்துல நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இயற்கையே பூந்து விளையாட்டு போயிடும். ஓகேங்களா? பயம் அப்படிங்கிற உணர்வு தான் ஒரு பணிவை கொடுக்கும், ஒரு பண்பை கொடுக்கும், ஒரு பக்தியை கொடுக்கும். அதுதான் பயபக்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முன்னாடி தைரியத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் அங்கே பயம் அப்படிங்கிறதும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லைன்னா அவன் பக்குவம் அடைய முடியாது. ஏன்னா அவன் நினைக்கிறது தான் கரெக்டு, அவன் நம்புறது தான் உண்மை, அவன் சொல்கிறது தான் சரி அப்படின்னே ஒரு மனிதன் தைரியம் அப்படிங்கிற பேரில் இருந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் தான் இன்னும் தெரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தேவையில்லாமல் இயற்கை நமக்கு கொடுக்காது. கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த உணர்வும் நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே பயம் வரணும், ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே பயம் வரணும். இயற்கைக்கு மாறாக நம்ம செயல்படுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அங்கே பயம் வரணும். ஒழுக்கத்தை மீறி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே பயம் வரணும். உண்மையை மதிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா நமக்கு பயம் வரணும். ஓகேங்களா? இப்படி எங்கெல்லாம் நல்ல விஷயத்தை விட்டுட்டு நம்ம தவறான விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கெல்லாம் நமக்கு பயம் வந்தே தீர வேண்டும். அப்படி வரவில்லை, அப்படி நம்ம வந்து மாற்றிக்கல அப்படின்னா இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த உணர்வே கொடுத்ததே தப்பு செய்ய பயப்படணும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. தெரியாமல் தப்பு செய்தால் நிச்சயமாக அதை திருத்திக்கலாம். ஆனால் தெரிஞ்சே பயம் இல்லாமல் தப்பு செஞ்சால் நிச்சயமாக அதற்கான பின் விளைவுகள் இயற்கை கொடுத்தே தீரும். அப்போது நம்ம 4 செவத்துக்குள்ளே இருக்கோம், யாருக்குமே தெரியாது, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சியும் மீறி ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அந்த மனசாட்சியே உங்களுக்கு ஒரு தண்டனை தரும். அதற்கு பெயர் குற்ற உணர்ச்சி. ஓகேங்களா? எந்த வகையிலையுமே பிறருக்கு துன்பம் தர்றதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னாலும், எந்த வகையிலையுமே நம்ம தவறு செய்கிறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னாலும், எந்த வகையிலையுமே நம்ம அதர்மம் செய்கிறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் 100% துணை நிற்கும். சரி, ஓகே. அடுத்து நம்ம வெறுப்பு அப்படிங்கிற உணர்வை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு 100% இருக்கக்கூடாத ஒரு உணர்வு எது அப்படின்னா இந்த வெறுப்பு. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வெறுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க யாருக்குமே அது பிடிக்காதுன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இங்கே வெறுப்பு காட்டுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே அனாவசியம் கிடையாது. ஓகேங்களா? எதுவுமே காரணம் காரியம் இல்லாமல் இங்கே கிடையவே கிடையாது.
எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கிறது நடக்கிறது. அப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அதை வெறுப்பது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல். உதாரணத்துக்கு நம்ம பாத்ரூம் போகிறோம், லெட்டின் போகிறோம், மலம் கழிக்கிறோம். நமக்கு அந்த மலத்தை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு வரலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த மலமே இன்னொரு உயிர்களுக்கு அது உணவாக இருக்குது, ஓகேங்களா? அப்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த மலத்துக்குள்ளே இன்னொரு உயிரையும் உருவாக்குது இந்த இயற்கை. புழுக்களை உருவாக்குது, பூச்சிகளை உருவாக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த இயற்கை எதுவுமே இங்கே அனாவசியமாக செயல்படுத்தலை. அப்போ இந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் வெறுக்கலை, அந்த படைப்பையே வெறுக்கிற மாதிரி, இந்த பிரபஞ்சத்தையே வெறுக்கிற மாதிரி, ஓகேங்களா? அப்போது நம்ம எவ்வளோ பேரை மனிதர்களையே வெறுக்கிறோம், எவ்வளோ உறவுகளை வெறுக்கிறோம், நண்பர்களை வெறுக்கிறோம், குடும்பத்தில் மனைவி கணவனை வெறுக்கிறோம். இப்படி வெறுப்புணர்வுங்கிறது ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்கள, ஏழைகளை, ஏற்றத்தாழ்வை பார்த்து வெறுக்கிறோம், பிச்சைக்காரங்களை பார்த்து வெறுக்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் இருக்குது. மதத்தாலேயும் சாதியாலேயும் மொழியாலேயும் இனத்தாலேயும் இப்படி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு, கல்வி, அறிவு, பணம், திறமை, ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அதில் உயர்வாக இருக்கிறவங்க கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து வெறுப்பாக பேசுகிறது, வெறுப்பு காட்டுறது. அரசியலில் இப்படி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வெறுப்புணர்வு தான் இருக்குது, ஓகேங்களா? மனிதனுக்கு மனிதன் இந்த வெறுப்புணர்வுங்கிறது கொட்டி கிடக்குது. ஒருத்தனுக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருந்தா இன்னொரு நடிகரை போட்டியாக வச்சுக்கிட்டு அந்த நடிகர் மேலே வெறுப்பு காட்டுறது. ஒரு அரசியல் தலைவரை பிடிச்சிருந்தா அந்த அரசியல் தலைவருக்கு எதிராக இருக்கிற இன்னொரு அரசியல் தலைவர் மேலே வெறுப்பு காட்டுறது. ஒருத்தனுக்கு ஒரு கடவுளை பிடிச்சிருந்தா இன்னொரு கடவுள் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறத பார்த்து வெறுப்பு காட்டுறது. இப்படின்னு வெறுப்புணர்ச்சிங்கிறது பல இடங்களில் இப்படி குவிஞ்சு கிடக்குது. மக்களை, மனுஷனை இப்படி பாடாப்படுத்தும் ஒரு உணர்வு எதுனா அது இந்த வெறுப்புணர்வு, ஓகேங்களா? இந்த வெறுப்புணர்வு இருக்கிறதுனால தான் மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான், வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிறான், ஓகேங்களா? தன்னை அறியாமையே இந்த வெறுப்புணர்வு குடும்பத்திலேயே வந்துடும், ஓகேங்களா? தன்னை அறியாமையே வெளிப்படுத்துகிறான். இது வெறுப்பு அப்படிங்கிறதே கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு கௌரவம், மரியாதை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே வச்சுக்கிட்டு அவன் என் வீட்டு வாசப்படியை தொடக்கூடாது, அவன் என் சாவுக்கு வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அவன் இந்த ஊருக்கே வரக்கூடாது, இந்த ஊர் எல்லையே தொடக்கூடாது, இப்படின்னு ஒரு 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 வெறுப்புணர்வு அப்படியே குமுறி போய் கிடக்கும். உண்மையிலே இந்த வெறுப்பெல்லாம் யாருக்கு தெரியுமா போய் சேரும்? எல்லாத்தையும் படைத்த கடவுளுக்கு தான் போய் சேரும். அப்போ அந்த கடவுள் உங்களுக்கு என்ன நன்மையாக செய்வார்? ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை படைத்ததே கடவுள் தான். இந்த தூசு துரும்பு முதல் கொண்டு கடவுளோட சொத்து. நீ வெறுப்பு அப்படிங்கிற பேரில் நீ ஒருத்தர் மேலே காட்டுற வெறுப்பு, அல்லது ஒரு பொருள் மேலே காட்டுற வெறுப்பு, அல்லது உன் மேலேயே உனக்கு வெறுப்பு, இப்படி இந்த வெறுப்பு அப்படிங்கிறது இறைவனையே சேர்த்து வெறுக்கிற மாதிரி கணக்காகும். இந்த பிரபஞ்சத்தையே சேர்த்து நீங்கள் வெறுக்கிற மாதிரி ஒரு கணக்காகும், ஓகேங்களா? அப்போது இந்த வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரணும், ஓகேங்களா? இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலைனாலும் அதுதான் நடக்கும், அதுதான் விதி. அப்போது நீங்கள் ஏற்றுக்காமல் வெறுக்கும்போது அது நடக்காமல் போகிறது கிடையாது, நடக்க தான் போகுது. அப்போ ஏன் வெறுக்கணும்? ஏற்றுக்குங்க. கஷ்டம் வருது, வெறுக்கிறதுனால கஷ்டம் வராமல் போயிடுமா சொல்லுங்கள்? இல்லை தீர்ந்துருமா சொல்லுங்கள்? அப்போ ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கிட்டு அந்த கஷ்டத்தில் என்ன இருக்குது, என்ன அனுபவம் இருக்குது, என்ன பாடம் இருக்குது, இல்லை நம்ம இன்னும் என்ன தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன் வெறுப்பை காட்டி நம்ம எதுவுமே கற்றுக்காமல் போகணும், ஓகேங்களா? அதை ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து அதை கற்றுக்குங்க. அப்போது இந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வால் எந்த வகையிலையும் ஒரு நல்லது கிடையாதா, ஒரு பாசிட்டிவ் கிடையாதா அப்படின்னா அது இருக்குது. அது எந்த வகையில் அப்படின்னா நமக்கு பிடிக்காத விஷயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வெறுப்புணர்வு தரும்.
அது தற்காத்து கொள்ள இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுவே நம்ம அதில் ஏதோ கற்றுக்கக்கூடிய விஷயம் இருந்து நம்ம அதை விட்டு ஒதுங்கி நிற்கிறோம், உண்மையிலேயே அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை மாற்றத்திற்கான ஏதோ ஏற்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை விட்டு விலக்கி நிற்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே அங்கே வெறுப்புணர்வு வச்சுக்கிட்டு நம்மளையே அழைச்சிக்கிட்டு நம்ம மூலியமாக நம்ம ஃபேமிலி நம்மளை சார்ந்தவங்களோட முன்னேற்றத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வெறுப்புணர்வு அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் 90% மக்களோட வாழ்க்கை இந்த வெறுப்பில் தான் புதைஞ்சு போயிடுது. ஓகேங்களா? இந்த வெறுப்புணர்வு அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை ஒரு பிரகாசமாக, ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? எந்த அளவுக்கு இந்த வெறுப்புணர்வு இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நிம்மதியாக, மகிழ்ச்சியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம ஆச்சரியம் அப்படிங்கிற உணர்வை பற்றி பார்க்கலாம். இந்த உலகத்தில் பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு காரணம் மற்றவங்கள ஆச்சரியப்பட வைக்கணும். ஓகேங்களா? மற்றவங்கள ஆச்சரியப்பட வச்சுட்டாவே அவங்க ஃபேமஸ் ஆகிடலாம், மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையலாம். இதுதான் சக்ஸஸோட மிகப்பெரிய சீக்ரெட்டே. அப்போது மற்றவங்கள ஆச்சரியப்பட வைக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட வித்தியாசமாக நம்ம செய்யணும். ஓகேங்களா? மற்றவங்கள விட வித்தியாசமாக நம்ம எல்லா செயல்களும் இருக்கணும் அப்படின்னா வித்தியாசமாக நம்ம சிந்திக்கணும், கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறத விட கொஞ்சம் மாற்றி யோசித்து வித்தியாசமாக செஞ்சோம் அப்படின்னா பல பேரை ஆச்சரியப்பட வைக்க முடியும். இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது இன்னும் மேலும் பரவும். ஓகேங்களா? இப்படி தான் இந்த உலகத்தில் பல பேர் பல விஷயங்கள் செய்து மற்றவங்கள ஆச்சரியப்படுத்தி அவங்க மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகுறாங்க. பிஸ்னஸ்லேயும் சரி, நிறைய சினிமா, அரசியல், விளையாட்டுத்துறையில், இந்த மாதிரி தொழில்களில், இல்லை மீடியாக்களில், இல்லை டிவிகளில், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இப்படின்னு நிறைய இந்த டிக்டாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒரு டேலண்ட்டு நம்ம வித்தியாசமாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? அப்படி தான் பல பேர் இந்த இன்டர்நெட் உலகத்தில் பிரபலமாகிக்கிட்டே இருக்காங்க, செலிப்ரிட்டி ஆகுறாங்க. ஓகேங்களா? மற்றவங்கள ஆச்சரியப்பட வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பெரிய ஆள் ஆகலாம். பல பேர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டா அது அந்த பல பேர் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளால் முடியல, அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்படி தான் இந்த பிரபலங்கள் நிறைய உருவாகிறாங்க. பல பேர் செய்ய யோசிக்கிறது, கூச்சப்படுறது, கொஞ்சம் அவங்க அவமானமாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தாழ்வு மனப்பான்மையில் நமக்கு திறமை இல்லை, தகுதி இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே செய்யாமல் ஒதுங்கி இந்த சமூகத்தின் ஓரத்தில் நின்றுக்கிட்டு ஏதோ கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரொம்ப தைரியமாக, ரொம்ப துணிச்சலாக, கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க தன்னைத்தானே தாழ்த்தி அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, நம்மளால் முடியாது அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி பர்சன்லாம் ஆச்சரியமாக பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? மக்களுக்கு எப்பவுமே ஒரு க்யூரியாசிட்டி தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, வித்தியாசமாக எதையாவது பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு ஏங்குறாங்க. ஏன்னா பார்த்து பல விஷயங்கள் வாழ்க்கையில் பழகி போனதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டியை திருப்திப்படுத்த யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரபலமாயிடுறாங்க. அப்போது எங்கள் பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்குது, மாற்றம் என்ற ஒரு சொல்லே மாறாததுன்னு. இங்கே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு இருக்கு. உலகமே மாறிக்கிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சமே மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது, இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற இடம் அடுத்த செகண்டு இருக்காது, இந்த பிரபஞ்சமே இருக்காது, வேறு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போது மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்துலேயும் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் மாற்றி யோசித்து பண்ணுறாங்களோ
அவங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறாங்க. ஓகேங்களா? இது பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு மாற்றத்துக்கானது தான். அப்போது இங்கே யார் மாற்றி யோசிக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புகிறாங்க, இல்லை மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சிந்திக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்ட ஒரு சிந்தனையாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களால இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமையும் அவங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இதுதான் தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க. அரசியலில் பல பேர் இதை சொல்லுவாங்க. இந்த தலைவர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். அதாவது எதிர்காலத்தில் நம்ம நாடு எப்படி இருக்கணும், இந்த ஊர் எப்படி இருக்கணும், இந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து சில செயல் திட்டங்கள் பண்ணுவாங்க. இது மாற்றத்துக்கான சிந்தனை. ஓகேவா? இது பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்ட ஒரு சிந்தனை. நிச்சயமாக இந்த மாற்றத்துக்கான சிந்தனை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ நிச்சயமாக அவங்க பெரிய ஒரு லெவலில் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு யார் திறமைசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நிச்சயம் அடைய முடியும். அது இந்த பிரபஞ்சமே உதவிகள் செய்யும். ஓகேங்களா? அந்த சிந்தனை இருக்கணும், மாற்றத்துக்கான சிந்தனை இருக்கணும். ஒருத்தருடைய கஷ்டத்திலிருந்து ஒருத்தர் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கணும். அதெல்லாம் சிந்தித்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். அப்போது மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு சிந்திக்கணும். அதே சமயத்தில் ஆச்சரியம் அப்படிங்கிறது கடவுளை பற்றின ஆச்சரியம் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கணும். அதாவது கடவுளை பற்றின ஆச்சரியம் அப்படின்னா நம்ம இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா அது எல்லாமே இறைவனோட செயல். இங்கே கடவுள், இயற்கை, பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இங்கே யாருமே எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா எல்லா படைப்பும் இயற்கையோட படைப்பு. அப்போது இங்கே இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயமும் இயற்கையோட பொருள், இயற்கையோட சொத்து. அப்போது இதையே படைத்த இறைவன் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயற்கையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து அந்த கடவுளை, அந்த இயற்கையை, அந்த பிரபஞ்சத்தை தான் நாம் ஆச்சரியப்படணுமே தவிர அதை வைத்து கொண்டு நான் அதை செய்தேன், இதை செய்தேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நான் சொல்ல வர்றது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதில் குழப்பம் இருக்கலாம். அதாவது இந்த பொருள் உலகத்தில் நம்ம முன்னேறணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா பிறரை ஆச்சரியப்பட வைக்கணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அதாவது இந்த விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சிருக்காரு, இது ஆச்சரியமான விஷயம், அந்த விளையாட்டு வீரர் அப்படி அடித்தார், அப்படி ஜெயித்தார், இது ஆச்சரியமான விஷயம், இந்த நடிகர் இப்படி நடித்தார், இது ஆச்சரியமான விஷயம், இந்த அரசியல் தலைவர் இவ்வளோ சாதனை பண்ணார், இது ஆச்சரியமான விஷயம், அவர் அப்படி சுற்றினார், அப்படி மேஜிக் பண்ணார், அந்த அளவு தலைக்கீழே பறந்தார், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? இந்த ஆச்சரியங்களுக்கு எல்லாமே ஆணிவேர் இறைவன், பிரபஞ்சம், இயற்கை. இது இல்லைன்னா இங்கே யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டால் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம வர முடியும். உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஸ்கூல்லே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. ஓகேவா? அவருக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கான தகுதியே கிடையாது, அவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டில் எழுதி இதை போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அந்த லெட்டரை வாங்கி பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களுடைய அம்மா அதை படித்து பார்க்குறாங்க. உங்கள் பிள்ளை அறிவு இல்லாதவன், எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது, இனிமேல் இந்த ஸ்கூல் பக்கம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எடிசன் கேட்குறாரு அம்மாக்கிட்ட, அந்த லெட்டரில் என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, உனக்கு அறிவு நிறைய ஜாஸ்தியாக இருக்கான், உனக்கு சொல்லித்தர அளவுக்கு அவங்களுக்கு அறிவு பத்தலையா, அதனால் நீங்களே சொல்லி கொடுத்துக்குங்க, எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காங்கப்பா, பரவாயில்லை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி
அவங்க அம்மாவே எடிசனுக்கு பாடம் எடுத்து சொல்லி கொடுத்தாங்களாம். அப்படி மோட்டிவேஷன் கொடுத்து எடிசனை உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளோ நவீனமான ஒரு உலகமாக மாறி இருக்குது. ஓகேங்களா? அப்போது எடிசனை ஞாபகம் வச்சுருக்கிற இந்த உலகம் எடிசனை உருவாக்கிய அவங்க அம்மாவை யாரும் ஞாபகம் வச்சில்ல. அதே போல தான் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின கடவுளை மறந்துட்டு கடவுளோட பொருளை எடுத்து நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை கண்டுபிடிச்சேன், அதை சாதித்தேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். இதெல்லாம் இருந்ததுனால தான் அவங்க சாதித்தாங்க. இந்த பூமிக்குள்ளே இந்த பொருள்லாம் படைத்ததுனால தான் அதை வச்சு இவங்க சாதித்தாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அவங்க எப்படி சாதிச்சிருக்க முடியும்? ஓகேங்களா? அப்போது இது தப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே நம்ம கடவுளை மறந்துடுறோம், இயற்கையை மறந்துடுறோம், இந்த பிரபஞ்சத்தை மறந்துடுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இங்கே கடவுள் இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டை, அந்த புகழை, அந்த கிரெடிட்டை நாம் கடவுளுக்கு கொடுக்க மறந்துடுறோம். அதனால தான் பல பேர் அந்த புகழை தனக்கு சொந்தமானதாக ஆக்கிக்கிறாங்க. அதனால் பேர், புகழ், பணம் இதெல்லாம் அவங்கள அடைஞ்சிருது. ஓகேங்களா? இதையெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் உருவாக்கினேன், நான் தான் என்னுடைய திறமையினால தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால எல்லா புகழும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போது அங்கே கடவுளை மறந்துடுறோம். உண்மையிலேயே நம்ம அங்கே ஆழமாக யோசித்தோம் அப்படின்னா கடவுள் இதையெல்லாம் படைக்கலைன்னா இங்கே யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ அங்கே கடவுளை மறக்கும்போது, மற்றதை பார்த்து ஆச்சரியப்படும்போது தான் நம்ம இங்கே இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயமாக செயல்படுறோம். இயற்கைக்கு எதிரான விஷயம் மட்டும் இல்லை, அந்த இயற்கைக்கு ஒரு நன்றி உணர்வாக இல்லாத ஒரு மனிதர்களாகவும் நம்ம ஆயிடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட்றோம், காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு இயற்கை இல்லைன்னா, கடவுள் இல்லைன்னா, இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த எல்லாமே இயற்கை எப்படி படைக்கப்பட்டிருக்கோ நமக்கு அப்படியே கிடைத்திருக்கிறது. அப்போது நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த இயற்கைக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு நிச்சயமாக நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஓகேங்களா? நம்ம காசு கொடுத்துருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் அது தாண்டி வந்திருந்தாலும் சரி, அந்த இயற்கை இடம் கொடுக்காம, இந்த பிரபஞ்சம் இடம் கொடுக்காம எந்த ஒரு காரியமே இங்கே நடக்காது. இடம் அப்படிங்கிறது பூமி கிடையாது, அந்த விளைச்சல் தரக்கூடிய ஒரு பக்குவம், சூரிய ஒளி, தண்ணீர், இப்படி நிறைய விஷயங்கள், இந்த பஞ்சபூதங்கள் இணைந்து தான் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு இடம் தருது. ஓகேங்களா? அப்போது அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறத மறந்துடுறோம். அதை கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம், அதை உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். ஏன் அதை கூட தெரிவிக்கிறதில்ல, ஏன்னா நம்ம தான் காசு தரமே அப்படிங்கிற ஒரு மிதப்பில் நம்ம பெருசாக கேர் பண்ணிக்கிறது கிடையாது, ஒரு மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் பல விஷயங்களில் இந்த மனிதர்கள் செய்கிறத பார்த்து நிறைய ஆச்சரியப்படுறோம், அவங்களுக்கு மரியாதை தரோம், பாராட்டுறோம், புகழ்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாமே இறைவன் செய்து கொண்டு இருக்கிறார், இந்த பிரபஞ்சம்தான் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஆச்சரியமாக அதை பார்த்தோம், அதுக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு நடிகரே நல்லா நடிக்கிறாரு அப்படின்னா அந்த நடிகரை படைத்த இறைவனுக்கு நன்றி. அந்த இறைவன் எவ்வளோ பெரிய திறமைசாலி, எவ்வளோ பெரிய ஒரு நடிகரை படைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம இறைவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தலாம். ஒரு அழகான பாட்டு கேட்குறோம், ஒரு மென்மையான இசை கேட்குறோம், ஒரு திறமையான ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அதையெல்லாம் செய்கிறவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறதை விட்டுட்டு, அப்படி ஒரு திறமைசாலிகளை படைத்த அந்த இயற்கையை பார்த்து, அந்த கடவுளை பார்த்து, அந்த பிரபஞ்சத்தை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்படணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த விஷயத்தில் 99% பேர் கோட்டை விட்டுரும். இது பிரபஞ்ச மிகப்பெரிய ரகசியம். நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இங்கே உலகத்தில் மனிதர்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இந்த பிரபஞ்சத்தையும் கடவுளையும் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது ஒருத்தருடைய திறமையை பார்த்து பாராட்டினா தானே அவங்கள பார்த்து மற்றவங்களும் ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க, அவங்களும் சாதிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அது உண்மை தான். ஓகேங்களா? ஒரு திறமையை நம்ம பாராட்டும் போது அதை பார்த்து மற்றவர்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
மற்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் அது மற்றவங்கள சாதிக்க தூண்டுவதற்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிச்சயமாக அது தவறு கிடையாது. ஆனால் அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டுமே புகழ்ந்து அவங்கள மட்டுமே பாராட்டி அவங்கள மட்டுமே உச்ச நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறது ஒரு நாளைக்கு அவங்களையே தோக்கடித்து இன்னொரு ஆளை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து இந்த பிரபஞ்சமே வேறு ஒருத்தரை நிப்பாட்டும். ஓகேங்களா? அப்போது இந்த பிரபஞ்சத்தில் யார் ஒன்றாலும் எது ஒன்றாலும் ஆக முடியும். அதுக்கான வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கான திறமையும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதை சரியாக பயன்படுத்துகிறவங்க நிச்சயமாக அவங்க சாதிக்க முடியும். அப்போது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்படணும். இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுளை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்படணும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்தரத்தில் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த பூமி அந்தரத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி இந்த சூரியனை பல கோடி வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்க, இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்க அந்தரத்திலே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி இயங்குது, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. ஓகேங்களா? அந்த ஆச்சரியத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் சாதிக்கிற விஷயங்கள்லாம் மிக மிக சாதாரணமான விஷயம். ஓகேங்களா? அப்போது நம்ம ஆச்சரியம் அப்படிங்கிற உணர்வில் ஒரு 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று, மற்றவங்கள ஆச்சரியப்படுற மாதிரி வாழ்ந்தோமேயானால் நம்ம பெரிய ஆளாக ஆக முடியும். இன்னொன்று, மற்றவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். ஓகேங்களா? அப்போதான் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் வரும். அப்போது இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா பல ஆச்சரியங்களை நம்ம வாழ்க்கையிலே ஏற்படுத்தும், பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்து நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கும் இந்த பிரபஞ்சம். அப்போது நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் எது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து மட்டும்தான், இந்த கடவுளை பார்த்து மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற உணர்வு சாந்தம். ஒரு மனிதன் தன்னை அறிவதற்கும் கடவுளை அறிவதற்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கும் இந்த சாந்தம் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. ஓகேங்களா? சாந்தம் அப்படிங்கிற விஷயம் நம்ம அமைதின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம அமைதியாக யோசித்தோம் அப்படின்னா, சிந்தித்தோம், ஆராயிறோம், அமைதியாக இருந்து அதையே யோசித்து சிந்தித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒரு விசாரணை பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு புரியல, புலப்படலைன்னாலும் அமைதியாக இருந்து சிந்திக்கும்போது அதனுடைய விடை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு விடை தெரியணும், ஒரு குழப்பமாக இருக்குது, அதில் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அமைதியாக இருந்து சாந்தமாக இருந்து அதை பற்றின ஆழமான ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தெளிவான விடை கிடைக்கும். ஓகேங்களா? அதே சமயத்தில் நம்ம மனம் அமைதியாக இருக்கோம், சாந்தமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வாக இருக்க முடியும். நிகழ்காலத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எதையாவது பேசிக்கிட்டே இருக்கோம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம், எதையாவது பற்றி நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் விழிப்புணர்வாக இருக்க முடியாது, ரொம்ப கவனமாக இருக்க முடியாது. நிகழ்கால வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் நிகழ்காலத்தில் வாழலை அப்படின்னா நம்ம வாழவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நம்ம எதிர்காலத்திலேயோ இல்லை முடிஞ்சு போன கடந்த காலத்திலேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நிகழ்கால சிந்தனையே கிடையாது, விழிப்புணர்வாகவே இல்லை அப்படின்னா நம்ம வாழவே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னா நம்ம சாந்தமாக இருந்து பழக்கணும். கொஞ்சம் சாந்தமாக இருந்தோம்னா விழிப்புணர்வாக வாழ முடியும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம விழிப்புணர்வாக வாழ்கிறதுக்கு இந்த அமைதி, சாந்தம் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பல சிக்கல்கள் வரும், பல புரிதல் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக யோசித்து அதை பற்றின ஒரு ஆழமான சிந்தனை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அந்த பதில் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதிலிருந்தே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஆழ்மனதுக்கு அந்த பதில் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரபஞ்சத்திலிருந்து வரும். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த மன அமைதி, சாந்தம்,
இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தோடையே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அமைதியாக இருக்கணும். அமைதியாக சாந்தமாக இருந்து பழகணும். ஓகேங்களா? அப்படி பழகுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆழ்மனம் பிரபஞ்ச மனத்தோடு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை பார்க்குறவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு அமைதியாக தான் இருக்கான், ஆனால் அவனுக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 48 நாள் இந்த பயிற்சியை முயற்சி பண்ணி பாருங்கள். அதிகமாக பேசாதீங்க, நிறைய அமைதியாக இருங்க. அனாவசியமாக எதையுமே பேசாதீங்க. ரொம்ப அவசியம் முக்கியமான விஷயம் அப்படின்னா மட்டுமே பேசுங்க. முடிந்த அளவுக்கு மௌன விரதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு முக்கியமாக அதிகபட்சம் ஒரு 10 வார்த்தை 20 வார்த்தை, அதுவும் தேவைப்பட்டாதான். தேவையில்லாமல் அதை கூட நான் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. ஒரு 48 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த சாந்தம் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கடவுளே உங்களிடம் கனெக்ட் ஆகும். இந்த பிரபஞ்சமே உங்களோடு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? மற்றபடி இந்த அமைதியில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மனசை அமைதியாக வச்சிருக்க முடியல, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வருது, ஏதேதோ எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்த ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாயா சொல்லுங்கள், சிவாய நமக சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேரை சொல்லுங்கள், அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அதை பற்றி மட்டுமே நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மனம் ஒருநிலைப்படும், அமைதிப்படும், சாந்தப்படும். அதே சமயத்தில் இந்த அமைதி சாந்தம் அப்படிங்கிறதும் ரொம்ப நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உணர்வு. ஓகேங்களா? நிறைய பிரச்சனை வருது, வாக்குவாதம் வருது, நம்ம பேச போனாலே பிரச்சனை ஆகுது, சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக இந்த சாந்தம் அப்படிங்கிற அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கை கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம அப்படியே எதையும் காதில் வாங்காத மாதிரி கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். இது குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு உணர்வாக இருக்கும். ஓகேங்களா? இதை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது, சண்டை வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக யாராவது ஒருத்தர் சாந்தமாக இருந்தீங்கன்னா, அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை ஒரு மணி நேரம் வர சண்டை ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கம்முனாக இருக்கீங்க, நீ பாட்டுன்னு பேசுமா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? அதுலேயே அவங்க கோபம் பாதி குறைஞ்சிரும். ஆனால் மீண்டும் கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படியானலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பேசு, என்ன ஒன்றாலும் பேசி முடி, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருங்க. அதோட பிரச்சனையை அவங்களே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியில். நிச்சயமாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாந்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிச்சயமாக நம்ம பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, உணர்கிறதுக்கு, விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு இந்த அமைதி சாந்தம் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. ஓகேங்களா? நம்ம இறைவனையே அடையணும் அப்படின்னாலும் இந்த அமைதி சாந்தம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போனால் தான் அது நடக்கும். ஏன்னா நம்ம அமைதி மூலிமா மனசுக்குள்ளே போய் உணர்வு ரீதியாக தான் கடவுளை உணர முடியுமே தவிர நம்ம பார்வையில் கண்கள் மூலிமா கடவுளை உணர முடியாது. ஓகேங்களா? அப்போ அமைதியாக நம்ம யோசிக்கிறோம், கடவுளை பற்றின சிந்தனை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை பற்றின ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கடவுளை உணர முடியும், அடையவும் முடியும். இது சாந்தமாக இருந்தால் தான் முடியும், அமைதியை கையாண்டால் தான் முடியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த 9 உணர்வுகளை பற்றி பார்த்தோம். ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே மனிதர்களின் வாழ்க்கையில் இந்த 9 உணர்வுகள் தான் புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா?
இந்த 9 உணர்வுகளை எப்படி கையாண்டா இயற்கையோட ஒத்திசைவாக வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம், பகிர்ந்துருக்கோம். இந்த ஒவ்வொரு உணர்வுக்குள்ளேயுமே பல குணங்கள் வேறு இருக்குது. ஓகேங்களா? அந்த குணங்கள் கூட ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படும். ஒரே உணர்வுக்குள்ளே பல குணங்கள் வரும்போது அது எந்த மாதிரியான குணம் வந்தால் நல்லது, எந்த மாதிரியான குணம் வந்தால் கெட்டது அப்படின்னு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம். அதுக்குள்ளே ஒரு குணத்தை பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நகை நட்டு போட்டுக்கிறோம், நம்மளை அலங்கரிச்சிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாம் மற்றவங்க பார்த்து நம்மளை பாராட்டணும், நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் இது ஒரு தப்பான குணம். ஓகேங்களா? நம்மளை நாமளே மகிழ்ச்சி படுத்திக்கிறதுக்கு நம்ம விருப்பத்துக்கு நம்ம செஞ்சுக்கினா ஓகே. ஆனால் மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணால் உண்மையிலேயே உங்கள் மகிழ்ச்சி உங்ககிட்ட இல்லை, மற்றவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, அடகு வச்சிட்டிங்க. ஓகேங்களா? அவங்க பாராட்டலை, பெருமையாக பேசலை அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியே கிடைக்காது. அப்போது நம்ம மகிழ்ச்சிக்கு நம்மளே போட்டு பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டுக்கணும், மகிழ்ச்சி அடையணும், திருப்தி அடையணும். மற்றவங்க சொன்னால் தான் நமக்கு மகிழ்ச்சினா சத்தியமாக இந்த உலகத்தில் யாராலையும் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அப்போது இதில் பல குணங்கள் வந்துடும். இந்த உணர்வுகளுக்குள்ளே பல குணங்கள் வந்துச்சுன்னா அதிலேயே அவங்க அடிபட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? இதே மகிழ்ச்சியில் இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பந்தா காட்டுறதுக்காகவே தன்னை பெருசாக பில்டப் பண்ணிக்குவாங்க, தன்னை ஒரு பெரிய பணக்கார மாதிரி காமிச்சிக்குவாங்க. மோதிரம் போட்டுக்கிறது, செயின் போட்டுக்கிறது, பைக்கு, காரு எதையாவது ஒன்று வாங்கிக்கிட்டு பெருசாக பந்தா காட்டுவாங்க. அதெல்லாம் யார்கிட்ட காட்டுவாங்கன்னா இல்லாதவங்கக்கிட்ட போய் காட்டுவாங்க. இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டி பந்தா காட்டி அவங்க பெருமைப்பட்டுக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க மனசை இன்டைரக்டாக நோகடிக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கே புரியாது, தெரியாது. இது இயற்கை விதிக்கு எதிரானதுன்னு கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக அனுபவிக்காமல் அதை இல்லாதவங்கக்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அவங்க முன்னாடி பந்தா பண்ணி தன்னை பெருமையாக காட்டிக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது நான் பணக்காரன், நீ ஒரு பிச்சைக்காரன்னு இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி அது இருக்கும். அப்போது மகிழ்ச்சி என்ற உணர்வு தான், ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியான குணங்கள் நிறைய வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுக்குள்ளேயும் வித்தியாசமான குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் எல்லாம் இயற்கைக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு பார்த்து நம்ம இயற்கைக்கு ஒத்து வர குணத்தை நம்ம கையாண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டம், துன்பம், துயரம் வரவே வராது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உணர்வின் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீ என்ன உணர்வை வெளிப்படுத்துகிற, நீ என்ன உணர்வை விதைக்கிற, அதை வச்சு தான் உன் வாழ்க்கையே அமையும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீ ஒருத்தனை திட்டிடுற. ஓகேங்களா? நீ திட்டிடுற, நீயும் மறந்துடுற, ஆனால் அவன் மறக்க மாட்டான், வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டான். ஒருவேளை நீ திட்டிட்டு 2ஆம் நாளே சாரி நான் தெரியாமல் திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னா ஓகே, அதனுடைய வைப்ரேஷன் அவங்க மனசில் நெகட்டிவாக இருந்த உங்களை பற்றி நெகட்டிவாக இருந்த வைப்ரேஷன் போயிடும். ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்கல, அந்த பதிவை நீங்கள் நீக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்நாள் முழுவதும் அவங்க மனசில் உங்களை பற்றின ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அந்த வைப்ரேஷன் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இங்கே உணர்வுகள் இருக்குது இல்லையா, அந்த உணர்வை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு சங்கிலி தொடர் போல் இயங்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த உணர்வை எப்படி கையாளணும், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வர மாதிரியான உணர்வுகள் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அந்த உணர்வுகளுக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம குணாதிசயங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக இருக்கும். ஓகேங்களா? நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உணர்வுகள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய உணர்வாக இருக்க வேண்டும். பிறரை காயப்படுத்தும்படியான உணர்வுகள் எக்காரணத்தை கொண்டும் விதைக்கக்கூடாது. ஓகேங்களா? யாருடைய மனதிலேயும் நீங்கள் மோசமானவர்
அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான சிந்தனை யார் மனசுலையும் நீங்கள் விதைச்சிருக்கக்கூடாது. ஒருவேளை விதைச்சிருந்தீங்கன்னா சமாதானம் பேசி அந்த விதையை வேரோட பிடுங்கிடுங்க. மன்னிப்பு கேட்டோ அல்லது ஏதாவது ஒரு உதவிகள் செய்தோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தியோ ஒரு நல்ல பதிவை நீங்கள் உருவாக்கி விட்டுடுங்க. ஓகேங்களா? ஒரு கெட்ட உணர்வை அழித்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வை உருவாக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் உணர்வு உங்களை துரத்தாது. ஓகேங்களா? அந்த மகிழ்ச்சி உணர்வை விதைச்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் கடமைப்பட்டவராக மாறிவிடுவீர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயமாக வரும். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்ட உணர்வுகளை மட்டுமே கையாண்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி. இந்த 9 வகையான உணர்வுகளின் புகைப்படம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பவித்ரா ரஞ்சித் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.